போன மாதம் ஃபுல்லாக தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வியாபாரம் போகலை, விவசாயம் சரியா இல்லைன்ட்டு இன்னும் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடிய அமைப்பு. கடன் வாங்கினா கூட பரவாயில்ல, அடைச்சலான்ற ஒரு நம்பிக்கையும் கண்டிப்பாக உண்டு. அதாவது இது வரைக்குமே காசு சம்பளம் ஒழுங்காக கொடுத்தாலும், சம்பளம் நிறைய கொடுத்தாலும் வேலைக்காரங்கள்லாம் இங்கே இல்லைங்க, நாங்கள் வெளி இடத்துலேருந்து தான் கொண்டு வர வேண்டியிருக்கு என்கின்ற மாதிரியாக தமிழ்நாடு தான் கொஞ்சம் முன்னேறின மாநிலமாக இருக்கேன். வெளிநாடு வெளிமாநிலம் போவதற்கான சில அனுமதிகளை பெறக்கூடிய மாதமாகவும் அமைஞ்சிருக்குங்க. அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இப்போது நீச்சத்தில் இருந்த புதன் மே மாதம் 1ஆம் தேதியே 4ஆம் இடத்திற்கு மாறுறார். இது ஒரு பெரிய நல்ல அமைப்பு. என்னங்க ஓவராக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அலைச்சலை நீங்களே சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தான் அந்த அலைச்சல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் அதற்கேற்ற நிலையில் எதிர்ப்புகளும் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். 1ஆம் தேதியிலிருந்தே 4ஆம் இடத்துல நீச்சனாக இருக்கக்கூடிய புதன் அப்படியே 5ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். போன மாதம் ஃபுல்லாக தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வியாபாரம் போகலை, விவசாயம் சரியா இல்லைன்ட்டு ஜீவன அமைப்புகள் புதன் நீச்சமாக இருந்த காரணத்தினால் எந்த இடத்துலையுமே சரியில்லாத அமைப்புகள், போட்டிகள் நிறையா இருக்குதுங்க. எதிர ஒரு பிரான்ச் திறந்துட்டார், கடை திறந்துட்டார், இந்த மாதிரியாக ஒரு வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், தொழில் முனைவராக இருக்கட்டும், தொழில் வேலை அமைப்புகளில் நீங்கள் நிம்மதியாக இல்லை. அவர்கள் எல்லாருக்குமே மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே நல்ல மாற்றம் வந்துடும். 11ஆம் தேதி செவ்வாய் பயிற்சியின் மூலமாக 5ஆம் இடத்திற்கு செவ்வாய் வருகிறார். 5ல் செவ்வாய், 6ல் சுக்கிரன், 7ல் குரு இருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய இது ஒரு நல்ல யோகமான மாதம்தான். சிலருக்கு எதிர்ப்புகள் இருக்கும், இன்னும் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடிய அமைப்பு. கடன் வாங்கினா கூட பரவாயில்ல, அடைச்சலான்ற ஒரு நம்பிக்கையும் கண்டிப்பாக உண்டு. இன்னும் சிலருக்கு ஏற்கனவே அடங்கி கிடக்கக்கூடிய கடன் தொல்லைகள் மீண்டு எழுந்திருக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. ஆனாலும் எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. வருமான குறைவுகள் எதுவும் இருக்காது. கடன் இருந்தால் என்ன, வருமானம் வருது, ஏதோ கொஞ்சம் பாதி அடைச்சிட்றேன், வட்டியை கொடுத்துட்றேன்ற மாதிரி தான் உங்களுக்கு போகும். சிலருக்கு நல்ல வேலைக்காரர்கள், உதவியாளர்கள் அமையக்கூடிய அமைப்பு மே மாதம் கண்டிப்பாக இருக்கிறது. அதாவது இது வரைக்குமே காசு சம்பளம் ஒழுங்காக கொடுத்தாலும், சம்பளம் நிறைய கொடுத்தாலும் வேலைக்காரங்கள்லாம் இங்கே இல்லைங்க, நாங்கள் வெளி இடத்துலேருந்து தான் கொண்டு வர வேண்டியிருக்கு என்கின்ற மாதிரியாக தமிழ்நாடு தான் கொஞ்சம் முன்னேறின மாநிலமாக இருக்கேன். சிறு சிறு வேலை செய்வதற்கு இப்போ நம்முடைய மாநிலத்தில் யாரும் தயாராக இல்லை, எல்லாம் வெளியிடங்கள்லேருந்து தான் கொண்டு வர வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான அமைப்புகளில் அங்கே வேலை செய்வதற்கு ஆள் இல்லை, இங்கே வேலை செய்வதற்கு ஆள் இல்லை என்கின்ற விதமாக தொழில் முன்னேற்றத்தை அடையாமல் இருப்பவர்களுக்கு நல்ல உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் கிடைக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 5ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் சூரியனுடைய இயக்கங்கள் இருக்கின்றதுனால அரசு வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகளை செய்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அதற்கான அறிமுகங்கள், இந்த வருடத்திலேயே உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஆயத்தங்கள், ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆக அரசாங்க வேலையை நம்பலாம். சிலருக்கு அரசாங்க அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. ஒரு கலெக்டர்கிட்ட, ஒரு தாசில்தார்கிட்ட இதை பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன், அதை பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன், அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க, கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அப்படியே படிப்படியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கிறது. மே மாதத்திற்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்திற்கு மாறி குருப்பெயர்ச்சி உச்சம் என்கின்ற நிலையை அடைய போகிறார். உச்சம் என்கின்ற நிலையை அடைவது நீங்கள் உயர்வான ஒரு இடத்திற்கு போகிறீங்க அப்படிங்கிறத காட்டுது. 8-12ஆம் இடங்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகு சிறப்படையும். அப்போ அதற்காக இப்போவே என்ன பண்ணுவீங்கன்னா, வெளிநாடு வெளிமாநிலம் போவதற்கான சில அனுமதிகளை பெறக்கூடிய மாதமாகவும் அமைஞ்சிருக்குங்க. அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இப்போது. மகர ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான நீச்சத்தில் இருந்த புதன் மே மாதம் 1ஆம் தேதியே 4ஆம் இடத்திற்கு மாறுறார். இது ஒரு பெரிய நல்ல அமைப்பு. உங்கள் ராசிநாதன் இப்போது செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார். இந்த செவ்வாய் கூட 11ஆம் தேதி 4ஆம் இடத்திற்கு ஆட்சியாக மாறுகிறார். ராஜ யோகாதிபதியான
சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல ரொம்ப நாளாக இருப்பது, அதன் பிறகு அவர் 6ஆம் இடத்திற்கு மாறுவது, 6ஆம் இடத்திலிருந்து குருவும் சுக்கிரனும் 12ஆம் இடத்தை பார்ப்பது என்கின்ற அமைப்பில் மிகப்பெரிய நன்மைகள், நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. என்னங்க ஓவராக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அலைச்சலை நீங்களே சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தான் அந்த அலைச்சல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. பெண்ணால் லாபம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு கணவரால், சிலருக்கு மனைவியால், சிலருக்கு மகள்களால் ஆதாயம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மகர ராசிக்காரர்களுடைய நெடுநாள் கனவு நிறைவேறக்கூடிய அமைப்பு, நெடுநாள் கவலை தீரக்கூடிய அமைப்புன்னு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு நிச்சயார்த்தம், இவர் தான் வாழ்க்கை துணைவர் என்பது தெரிந்து விடக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலேயே உண்டு. ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் அனுசரணை இருக்கும். ஏற்கனவே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பிரேக்கப் ஆகி போச்சுங்க, லவ்வே வேண்டாங்க, ஆளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன்னு நினைக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்குமே மறுபடியும் காதல் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு சுக்கிரனுடைய தயவுனால். ஆனால் 5-10ஆம் இடங்கள் இப்போது வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் வேலையில் நிம்மதி இருக்கும். புதிய காதல் வரவேற்கத்தக்க அளவில் பெரிய அளவில் ஃப்ளாப் ஆகாமல் கல்யாணத்தில் போய் முடியக்கூடிய அமைப்பாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் பெரிய பேர் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடணும், யூடியூப்பில் வீடியோ போடணும், ஃபேஸ்புக்கில் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல வழிகாட்டுதல்கள், அதற்கான ஐடியாக்கள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இந்த மாதம் கொஞ்சம் ஓவர் செலவுகள் இருக்கும், இருந்தாலும் வருமானம் கண்டிப்பாக உண்டு. எதையும் சமாளிக்க முடியும். செலவுகள் இருந்தாலும் கடன் வாங்க தேவை இருக்காது. அதாவது எவ்வளவுக்கு எவ்வளோ செலவுகள் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு 20ஆம் தேதிக்கு பிறகு வருமானங்கள் உண்டு. முதல் 20 நாள் போட்டு பின்னி எடுத்துரும், உங்களை பயமாக கூட இருக்கும், சமாளிக்க முடியுமா, என்னங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ற மாதிரி. கடைசி 10 நாட்கள் நிறைவான வருமானங்கள் நிச்சயமாக வரக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும், சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும். வேலை போனாலும் கவலைப்படாதீங்க, தொழில் ஆரம்பிக்கிறதுனாலும் ஆரம்பிக்கலாம். வேலையே இன்னொரு நல்ல வேலை, அதிக சம்பளத்தோடு கூடிய வேலைகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. ஆகவே எதிலும் அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற இடங்கள்லேயே வீடு, வாகனம் போன்றவைகள் அமையக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.